இப்போ உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை விரும்புகிறார். உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து அமைதியை விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அறிவுரை சொல்லி, "எப்பா எப்போ கால்ல கையில விழுந்து காப்பாத்தி விட்டுருங்க உன்னைய. இனிமேல் போய் இது பண்ணாத. ஐக்கிய நாடு சபை ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீன பகுதிகள பாலஸ்தீனத்துக்கு குடுத்துரு" என்று சொல்லி அமெரிக்கா தலையிட்டு, ஐக்கிய நாடு சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ அங்க அனுப்பி, எல்லைகளை வரையறுத்து அந்த எல்லைகள வந்து பாலஸ்தீனத்து எல்லைகள் 1947 அக்ரிமெண்ட் படி பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீனத்திற்கும், இஸ்ரேல் பகுதியில் இஸ்ரேலுக்கும் பிரித்து கொடுப்பதற்கு ஐக்கிய நாடு சபைகளுக்கு ஐக்கிய முழு ஒத்துழைப்பையும் நான் வழங்குவேன் என்று ட்ரம்ப் ட்வீட் போடுவாரா? ட்ரம்ப் முடிவெடுப்பாரா? முடிவெடுத்தா இந்த போர் நிறுத்தம் உண்மை. உண்மையிலேயே ட்ரம்ப் நல்ல வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். செய்வாரா அத? செஞ்சாருன்னா நல்லது. இன்னொரு பக்கம் இந்த ஈரான் பக்கம் ரஷ்யாவும், சீனாவும் சப்போர்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விளைவு அவங்களுக்கு அச்சத்த குடுத்துருக்குமா? இல்ல அமெரிக்கா. அதனால தான் இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து அந்த சப்போர்ட்ல இருக்கு. சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கு, நார்த் கொரியாவும் உள்ள வந்துரும். அதனால தான் வந்து நாங்க வந்து நியூக்ளியர் சைட்ட மட்டும் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது. யாரு? ட்ரம்ப். இல்லன்னா ஈரான் மேல மக்கள் மேலயும் நான் வந்து குண்டு போட்டேன்னு போடுவார்ல அவரு. ஈராக் எப்படி அடிச்சு ஒழிச்சாரு. அது மாரி பண்ணியிருப்பாங்கல்ல. அமெரிக்கா அடிச்சு ஒழிச்ச மாரி. ஏன்னா ரஷ்யா உள்ள வந்துரும். அடுத்து சைனா உள்ள வந்துரும். அப்ப வந்து பெரிய 3ஆம் உலகப் போரா அது மாறிரும். எனவே ட்ரம்ப் வந்து உடனடியா மீட் பண்ணி நெட்டன்யாஹுவ கூப்பிட்டு கொஞ்சம் பேசாம இருயா. நான் வந்து நெட்டன்யாஹு போய் கால்ல விழுந்துட்டாரு. யார் கால்ல? ட்ரம்ப் கால்ல விழுந்துட்டாரு. ஐயா காப்பாத்துங்கள அப்படின்னு. அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்ப பாமர அனுப்பி ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஒண்ணும் முடியல.